அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக கன்னிராசினியர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன, குறிப்பா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதனுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது. இதனால் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனின் அறிவுக்கும் ஞானத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமான கிரகம் வித்யாகாரகர் எனப்படும் புதன் கிரகம்தான். புதன் கிரகம் தரும் மாற்றங்கள் பற்றி இங்கே பார்க்கலாம். ஒருவர் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால் அவரது ஜாதகத்தில் கண்டிப்பாக புதன் வலுப்பெற்று இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை கணிக்க வரும் பெற்றோர் முதலில் கேட்கும் கேள்வி, என் குழந்தை என்ன படிப்பு படிப்பான் என்பதுதான். அந்த படிப்புக்கு காரணமானவர் புதன் கிரகம்தான். இந்த பூமி பந்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் இனிமேல் கண்டறிய போகும் அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் சொந்தக்காரர் புதன்தான். நவீன விஞ்ஞானிகளை உருவாக்குபவரும் இவர்தான். அறிவால் உலகத்தை ஆட்விப்பவர், எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் உள்ளவர் எனும் அர்த்தத்தில் இவரை நிபுணன் என்ற ஜோதிட சாஸ்திரம் புகழ்கிறது. ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுவாக இருந்தால் போதும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஜாதகர் தன்னுடைய அறிவின் மூலத்தனமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அடுத்தவர் துணையின்றி முன்னேறி விடுவார். ஜாதகத்தில் புதன் வலிமை பெற்றிருக்கும் ஒருவர் எதையும் பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்லப்படும் நேர்மறை சிந்தனையுடன் அணுகுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் மனதை தளரவிட மாட்டார்கள். எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு தோல்விகளை வெற்றிகளாக மாற்றக்கூடியவர்கள் புதனின் அருள் பெற்றவர்கள். ஒருவர் சிறந்த பேச்சாளராகவும் பேச்சால் அடுத்தவர் மனதை மயக்குபவராகவும் இருப்பதற்கு புதனுடைய பலம் மிக மிக அவசியம். பெரிய வியாபாரிகள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், நகைச்சுவை நடிகர்கள், அறிவுபூர்வமாக விவாதம் செய்யக்கூடியவர்கள், கணிதத்துறையில் நிபுணர்கள் உள்ளிட்ட பலருக்கும் புதனுடைய அனுகிரகம் இருப்பதே காரணம். அது மட்டுமில்லாமல் புகழ் பெற்று வரும் ஐடி துறை எனப்படும் மென்பொருள் சம்பந்தப்பட்ட துறைகளை குறிப்பவரும் புதன்தான். பெரும்பாலான மென்பொருள் மற்றும் கணினி துறையினர் மிதுனம் கன்னியில் வலுப்பெற்ற நிலையில் பிறந்தவர்கள்தான். எழுத்தை ஆள்பவன் புதன்தான் என்பதால் ஒருவர் எழுத்தில் ஆளுமை செய்வதற்கு புதனின் தயவு மிகவும் அவசியம். புதன் வலுப்பெற்றவர்கள்தான் தங்களுடைய மனதில் நினைக்கும் விஷயத்தை அப்படியே எழுத்தில் கொண்டு வருவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் அனைவரும் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்தான். அதிலும் சுக்கிரனுடன் புதன் இணைந்திருக்கும் நிலையில் பிறந்தவர்கள் காதல் கவிதைகளை எழுதுவதில் வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள். ஒருவரை பத்திரிகை துறையில் ஈடுபடுத்துபவரும் புதன்தான். வலுப்பெற்ற புதன் ஒரு பத்திரிகையை திறம்பட நடத்தும் ஆற்றலை தருபவர். ஒருவர் ஜர்னலிசம் படிப்பதற்கும் எடிட்டராகவும் நிருபராகவும் பத்திரிகையில் வேலை செய்வதற்கும் புதன்தான் முதல் காரணம். சடசடக்கும் புத்தம் புதிய காகிதத்தின் மனத்தை நுகர்ந்தபடி வேலை செய்பவர் நிச்சயம் புதனின் ஆதிக்கத்தில் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல அரசியலை அலசுவதற்கும் அரசியல் சூழ்நிலைகளை விமர்சிப்பதற்கும் தேவையான தீர்க்கமான அறிவும் தொலைநோக்கு பார்வையும் புதனால் தான் தரப்படுகிறது. அரசியலில் நாளை என்ன நடக்கும் என்று சொல்வதற்கு தன்னை சுற்றி நடப்பவற்றை முதலில் உள்வாங்கி வெறுப்பின்றி கணிக்கும் திறன் தேவைப்படும். இந்த திறன்மையை தருபவர் புதன். அதேபோல் நாளை என்ன நடக்கும் என்று கணிக்கும் திறனுக்கும் புதன் தான் அதிபதி என்பதால் தான் ஜோதிடர்களும் புதனின் ஆதிக்கத்தினுள் வருகிறார்கள். புதனின் மிதுனம் கன்னி லக்னங்களில் பிறந்தவர்கள் கணிப்பு திறனுக்கு பெயர் பெற்றவர்களாகவும் அடுத்தவர்கள் எந்த தருணத்தில் எப்படி செயல்படுவார்கள் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்ளும் அறிவாளிகளாகவும் இருப்பார்கள்.
ஒருவர் புகழ்பெற்ற சிற்பியாவதற்கு முழு முதல் காரணம் புதன்தான். அதேபோல் பிரதிபிம்பங்களை உயிருள்ளவை போல காட்டும் ஓவியம், சிற்பம் போன்ற நுணுக்கமான கலைகள் புதனுக்கு சொந்தம். அதே போல கணிதத்தில் 100க்கு 100 எடுப்பவர்களும் புதன் வலு பெற்ற மாணவர்கள்தான். புதன் ஓர் இரட்டை நிலை கிரகமாகும். ஒரு ஜாதகத்தில் புதன் நீச்ச நிலை பெற்று பங்கமாகி நீச்சபங்க நிலையில் மிதுனத்தில் இருந்தால் சில குறிப்பிட்ட நிலைகளில் அந்த நபருக்கு கல்வியில் தடை ஏற்பட்டு பள்ளி இறுதி வகுப்பு வரை மட்டுமே படிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் பள்ளியில் தொடர்ந்து படிக்காத அவர் அனுபவ அறிவால் கல்லூரியில் படித்தவரை விட மேலான நிலையில் இருப்பார். சகல விஷயத்திலும் பாண்டித்யம் பெற்றிருப்பார். மேலும் கல்லூரியில் படிக்காத அவர் சரளமாக ஆங்கில அறிவும் பிற மொழி அறிவும் பெற்றிருப்பார். இவையெல்லாம் புதனின் இரட்டை நிலைகளே. மிகச்சிறந்த வியாபாரிகள் புதனால் தான் உருவாகிறார்கள். புதன் நாவன்மையை குறிப்பவர் என்பதால் ஒருவர் தனது வாடிக்கையாளருடன் திறமையாக பேசி தன் தொழிலை வளர்த்து கொள்வதற்கும் புதனே காரணம். மிக பெரிய கல்வி நிலையங்களை நடத்துபவர்களின் ஜாதகங்களில் வலுப்பெற்ற புதன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பார். கல்வி நிலையங்களை நடத்துபவர்கள் அவற்றில் பணிபுரிபவர்களின் ஜாதகங்களின் கல்வி கற்றுக் கொடுக்கும் காரகத்துவத்தினுடைய இன்னொரு கிரகமான குருவினுடைய இணைவோ பார்வையோ சம்பந்தமோ இருக்கும். உறவுகளில் தாய்மாமனை குறிக்கும் கிரகம் புதன். ஒருவருக்கு சுபத்துவம் அடைந்த பின் 7ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட நிலையில் அவர் மாமன் மகளையோ அத்தை மகளையோ வாழ்க்கை துணையாக பெற்றிருப்பார். ஜாதகத்தில் சுபத்துவத்துடன் அவர் பெற்றுள்ள வலிமையை பொறுத்து ஜாதகரை மிக உயரிய வெளிநாட்டு தூதர் பதவி முதற்கொண்டு சைக்கிளில் கடிதத்தை கொண்டு செல்லும் தபால்காரர் வரை கொரியர் பாய் வரை ஈடுபடுத்துவார். நரம்புகளுக்கும் புதனே அதிபதி என்பதால ஒருவருக்கு நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்பு வியாதிகளை வலுவற்ற நிலையில் இருக்கும் புதன் தருவார். மிக அரிதாக சந்திரனும் முழுக்க கெட்டு புதனும் வலுவிழக்கும் நிலையில் ஜாதகர் மனநோயாளியாக இருக்கக்கூடும். தசாபுக்தி வருட அமைப்பில் புதனுக்கு சுக்கிரன், சனி, ராகு இவர்களுக்கு அடுத்த நிலையாக 17 வருடங்கள் மகரிஷி பராசரரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு சுப வலுப்பெற்று புதன் தசை நடக்கும் நிலையில் தன்னுடைய சொந்த அறிவால் முன்னேறும் நிலையை தரக்கூடியவர் புதன் பகவான். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுவதன் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் ராசிக்குரிய புதன் பலம் பெற்று இருக்கிறாருங்க. அதோடு சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பலமாக இருப்பதால் நினைத்த காரியத்தை திணிச்சலோடு செய்வீங்க. 6ஆம் இடத்து ராகு உங்களை அற்புதமாக வழி நடத்துவார் என்பதால நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பொருளாதார ரீதியாக பெரிய பலம் இல்லாவிட்டாலும் கேட்ட இடத்தில் பணம் கிடைத்துவிடும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பார்கள் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து யோசித்து முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் கூட கன்னிராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ராசியை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் மன அமைதியை குறைக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல மிகுந்த கவனம் தேவை. 3ஆம் மனிதர்களிடம் குடும்ப பிரச்சனையை குறித்து சொல்ல வேண்டாங்க. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்று பொறுமையாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருடனும் கருத்து வேறுபாடு வேண்டாங்க. அதே போல குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா பொறுமையாக அந்த விஷயத்தை கையாளுவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களுக்கு புதன் பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.